Hi friends, welcome to Traditional Food Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஒரு சூப்பரான லட்டு தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இப்போ நான் லட்டு செய்யிறதுக்கு ஒரு 300 கிராம் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்து நல்லா ஊற வச்சிருக்கேன். பாருங்க ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். நல்லா ஊறிடுச்சு. குறைஞ்சது 2 மணி நேரமாவது நம்ம ஊற வைக்கணும். இன்றைக்கி நம்ம பூந்தி பொரிச்செல்லாம் நம்ம இன்றைக்கி லட்டு செய்ய போகிறது இல்லை. ஈஸியாக எப்படி லட்டு செய்யலாம் அப்படின்றத மட்டும் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ இது நல்லா ஊறிடுச்சு. இதை நல்லா தண்ணி வடிச்சிட்டு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் இதை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கடலைப்பருப்பில் இருந்த எல்லா தண்ணியும் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இது 2 பேஜாக நல்லா நம்ம பிரித்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் அரைச்சிட்டு அதுக்கு பிறகு காட்டுறேன் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் குறப்பாக இருந்தால் போதும். தண்ணி சேர்க்காம தான் நான் அரைச்சிருக்கேன். அந்த ஊறின தண்ணி இருந்தாலே நமக்கு போதும். ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்காம தான் நம்ம அரைக்கணும். இப்போ இதை நம்ம சின்ன சின்னதாக கொஞ்சம் உருட்டி போட்டோ இல்லை உதுத்து போட்டோ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரைச்ச கடலைப்பருப்பை பொரிச்சு எடுக்கிறதுக்கு எண்ணெய் நான் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சின்ன சின்னதாக நம்ம உருட்டி போட்டுக்கலாம். நம்ம பகோடாவுக்கெல்லாம் அள்ளி போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கொஞ்சம் நல்லா மொறு நல்லா வேகணும். வெந்ததுக்கு பிறகு இதை எடுத்துட்டு அடுத்ததை நம்ம அதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு வேகணும். நல்லா வேகட்டும். நான் 300 கிராம் அளவு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சு தான் நான் அரைச்சி செஞ்சிட்ருக்கேன். இது அளவாக சொல்லணும் அப்படின்னா இந்த கிளாஸால் 2 கிளாஸ் அளவு நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். இதே கிளாஸால் தான் நம்ம சர்க்கரையும் எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சிருச்சு. பகோடா மாதிரி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து எல்லாத்தையும் தனியாக வச்சிடலாம். இப்போ மீதி இருக்க மாவையும் அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி போட்டுக்கலாம். இதுவும் நல்லா வேகட்டும். இதுவும் அதே மாதிரி நல்லா மொறுன்னு வேகணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பொரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்கள் இந்த மாதிரி நல்ல ஒரு குறப்பாக நம்ம பொரித்து எடுத்துக்கணும். இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். ரொம்ப பவுடர் மாதிரிலாம் அரைக்க வேணாம். கொஞ்சம் குறப்பாகவே அரைச்சிக்கலாம். பாருங்கள் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி குறன்னு அரைச்சிக்கணும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்து நம்ம கொதிக்க வச்சிடலாம். இப்போ நான் கடலைப்பருப்பு எந்த கப்பால் எடுத்தோனோ அதே கப்பால் நான் 1.5 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒரு 1/2 கப் சேர்த்துடலாம். இப்போ 1.5 கப் சேர்த்தாச்சு. இதுக்கு நம்ம 1/2 கப் அளவு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ அதே கப்பாலேயே ஒரு 1/2 கப் மட்டும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். நான் எந்த பதத்துக்கு இருக்கணும் அப்படின்னு நான் கொதிச்சதுக்கு பிறகு காட்டுறேன்.
இப்போ இது நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். இப்போ சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். இது இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கொதிச்சு பாகு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு இருந்தாலே உங்களுக்கு போதும். லேசாக அந்த விட்டு பிடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி பதத்துக்கு இருந்தாலே போதும். இப்போ இதில் நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவு நம்ம கலர் சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம அரைச்சி வச்ச இந்த கடலைப்பருப்பு தான் சேர்க்கணும். இப்போ எல்லாத்தையுமே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இப்போ இது அப்படியே கொஞ்சம் நேரம் ஆறட்டும். நம்ம கை சூடு பொறுக்கிற அளவுக்கு நமக்கு ஆறி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படி ஆறட்டும். இப்போ முந்திரி திராட்சையை பொரிக்கிறதுக்கு ஒரு 30 ml நான் வந்து நெய் சேர்த்துருக்கேன். இப்போ அதில் முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு சேர்த்துடலாங்க. கொஞ்சம் செவக்க வறுத்து விட்டுக்கலாம். இதை இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு திராட்சை சேர்த்துடலாம். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இது 2 எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆறி வரணும். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துடலாம். ஏலக்காய் பொடி வந்து நான் சர்க்கரையோட சேர்த்து அடித்து வச்சுருக்கிறதுனால வெள்ளை கலராக இருக்குது. ஃப்ளேவருக்காக நம்ம ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா ஓரளவுக்கு ஆறிடுச்சு. கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் நெய்யில் வறுத்த திராட்சை முந்திரியை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பிடிச்சிடலாம்.
பாருங்கள் சூப்பராக லட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பூந்தியெல்லாம் பொரிக்கணுன்ற அவசியமே கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைம் லட்டு செய்கிறோம் அப்படின்றா கூட இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே சூப்பராக செய்யலாம். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப